பாலியல் வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று அவருக்கு குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தனது வீட்டில் பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு தப்பிய பிரஜ்வல் ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு வந்தபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தற்போது தண்டனை வழங்கியிருக்கிறது. அதோடு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அந்த நீதிமன்றமானது தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறது. பாலியல் வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் இன்று வழங்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன்படி ஆயுள் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகத்தை உலுக்கிய பாலியல் வழக்கில் அதிரடி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வழக்கில் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு தப்பியிருந்த நிலையில் அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மஜத கட்சியிலிருந்து இடைநீக்கமும் செய்யப்பட்டிருந்தார். பாலியல் குற்றவாளி என்று நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்தது. தன்னுடைய வீட்டில் பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டிருந்தார். அசன் தொகுதி எம்பியாக இருந்தபோது பல பெண்களை வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததும் அம்பலமாக இருந்த நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பியிருந்தார். ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு வந்தபோது விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் அந்த வழக்கில் குற்றவாளி என்று பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு நேற்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் இன்று தண்டனை விவரம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு விதிக்கப்பட்டு சிறப்பு நீதிமன்றம் தற்போது தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு என்பது நடைபெற்று வந்த நிலையில் வீட்டு பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளி என்று நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. அசன் தொகுதி எம்பியாக இருந்தபோது பல பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அது அம்பலமாக இருந்தது. கர்நாடகத்தை உலுக்கிய இந்த பாலியல் வழக்கில் தற்போது அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தண்டனை விபரத்தை அறிவித்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்தது.
முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்தது. 47 வயதான வீட்டு பணிப்பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருந்தது. தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது. ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. நேற்று அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. 47 வயதான வீட்டு பணிப்பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேலும் 3 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய வீட்டில் பணியாற்றிய பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டிருந்தார். ஹசன் தொகுதி எம்பியாக இருந்தபோது பல பெண்களை அவர் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததும் அம்பலமாக இருந்தது. வெளிநாடு சென்றிருந்த பிரஜ்வல் 2024 மே 31 ஜெர்மனியிலிருந்து பெங்களூருக்கு வந்தபோது விமான நிலையத்தில் வைத்தே அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் பாஜக கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வீடியோ வெளியாகி கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.